கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோட கூட ஒரு சின்ன தியானத்தை நான் பேசுகிறேன். அநேக பேருக்கு நிறைய ஒரு பாவத்து குறித்து ஒரு இது புரியாமல் இருக்குது. அதாவது நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்போவே நம்மளுடைய பழைய சரீரம் மரித்து போயிடுச்சு. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது உங்களை பின்னாடி மூக்கு பிடிச்சி பின்னாடி படுக்க வச்சு எடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் மரிக்கிறீங்க. தண்ணிக்குள்ளேருந்து நீங்கள் ஜலத்திலிருந்து உயிர் தெழுதுறீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவனை வந்து அவர் எழுப்பினார். அப்போ எழுப்பும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பழைய சரீரம் வந்து மடிந்து செத்து போச்சு, அவ்வளோதான். புதிய சரீரம் நமக்குள்ளே எழும்பிடுச்சு. ஒரு புதிய சரீரம் நமக்குள்ளே எழுந்தும்போது பாவம் வந்து நம்மளை வந்து மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நமக்குள்ளே யார் இருக்கா? இயேசு இருக்கா. நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து பாவம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் சிந்தனையில் பாவ எண்ணங்கள் வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் உடன்பட்டு நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளணும்னா நீங்கள் சரியாக நீங்கள் வந்து ஞானஸ்நானம் எடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். உங்கள் அவயங்களை வந்து அதாவது ரோமர் 6ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்கிறது, 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதிக்கு ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல், அதாவது உங்கள் அவயங்களே அநீதியின் ஆயுதங்கள்னால் நம்மளோட உடல் உறுப்புகள், நம்மளுடைய சிந்தனை, பார்வை, வாயின் வார்த்தை, உதடு, நாவு, எண்ணங்கள், மாம்சீச்சைகள், கையின் பிரயாசம், நடத்திகள், இதெல்லாம் அதை குறிக்குது. அதை வந்து எதுக்கு ஒப்பு கொடுக்கூடாதான்? பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லுது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு தெளிவாக வசனம் சொல்லுது. 14வது வசனம், ரோமர் 6:14 தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு பவுல் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் இயேசுக்குள்ளே ரட்சித்து ஆண்டருடைய விஷயத்தை தெரிந்து கொண்டிருந்தீங்கன்னா உண்மையின்மை நீங்கள் அனுதினமும் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து, உங்கள் தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணி, வேத வாசித்து, ஆராதனை நடத்தி, கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி நீங்கள் இருப்பீங்கன்னா பாவம் வந்து உங்களை வந்து மேற்கொள்ள முடியாது. பலவானை முந்தி கற்ற வல்லமை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அநேக பேர் கோபம் கொள்வீங்க, ஆனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. மாலைக்குள் அந்தி சூரியன் அஸ்தமிக்குள்குள்ளே அதை சரி செய்யுங்க, சமாதானமாகுங்க அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் இருக்கும். பாவத்தில் வந்து பிசாசு அநேக நேரம் போராடுவான். ஆனால் நீங்கள் அனுதினமும் பலவானை நீங்கள் காலையில் முந்தி கட்டும்போது பிசாசை நீங்கள் மேற்கொண்டலாம். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக நிறைவேறும். ஏன்னா ஆண்டோடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம இன்றைக்கி பாவம் பண்ணால் ஆண்டவர் அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்பட்டு கழுவணும். அது உண்மைதான். பட் அனுதினமும் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. அந்த பாவத்துக்கு வாய்ப்பே இடமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. எதுக்கு அனுதினமும் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு நம்மளுடைய சிந்தனையும் இதையும் கழுவுறோன்னா, அனுதினமும் பிசாசு வந்து அசிங்கத்தை வந்து நம்ம சிந்தனையில் வந்து இது பண்ணிட்டு போகிறான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம மேலே நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம். நம்ம பரிசுத்தமாக தான் இருப்போம், நம்ம உள்ளம் பரிசுத்தமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மேலே உள்ள ட்ரெஸ்ஸில் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுவோம். அப்போ என்ன பண்ணோம்? அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும். அது மேல் பகுதி. நம்மளுடைய சிந்தனைங்கிறது மேல் பகுதி. உள்ளான பகுதி பரிசுத்தமாக தான் இருக்கும். அதை வந்து அசுத்தப்படுத்திட்டு போவோம். அதை வந்து ஆண்டோட ரத்தத்தினால தினமும் நம்ம வந்து கழுவணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். தினமும் அவருக்கு சந்ததியில் வந்து அவர் டெய்லி நம்ம சுத்திகரிக்க சொல்கிறார். ஏன்னா பிசாசோட வேலை என்னென்னா, நம்ம மேலே பாவத்தை எப்படி பூசலான்னு நம்மளை வந்து வகை தேடி சுற்றி தேடிட்டே இருப்பான். அதனால் அதுக்கு இடம் கொடுக்காம உங்கள் உள்ளான உட்புறத்தை
நீங்கள் வந்து சுத்தமாக வைக்கிறதுக்கு அனுதினமும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரோடு இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரோடு கனெக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருக்கணும். உங்கள் தொடர்பு துண்டிருச்சுன்னா என்ன ஆகும்? பாவத்தில் விழுந்துருவீங்க. ஃப்ளைட் கனெக்ஷன் வந்து அவங்க லேடார் கூட ஏர்போர்ட் கூட கனெக்டிவிட்டியில் இல்லைன்னா என்ன ஆகுனா, துண்டிட்டு போட்டுச்சுன்னா ஃப்ளைட் வந்து கீழே விழுந்து எல்லாம் இடித்து செத்து போயிடுவாங்க. அதே போல் நீங்கள் பாவத்தில் விழுந்துட்டீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படி தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நம்ம பாவம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி முட்டாள் கணக்கு போட்டு போகாதீங்க. அது தப்பான கணக்கு. அது 101% என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும், என்னால் வாழ முடியும் ஆண்டவருக்காக. வைராக்கியம் உங்களுக்குள்ளே வேணும். நிறைய சபையில் போதுங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் கைவிடப்பட்டு வருகையில் விடப்பட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டது பிரயோஜனப்பட்டது எல்லாம் வீணாக போயிடும். அதுவும் இல்லாமல் வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டுருவீங்க. வருகையில் கைவிடப்பட்டால் அடுத்த 7 வருஷம் மிக கொடூரமான ஒரு ஆட்சியான வருஷம். அதுக்குள்ளெலாம் போக விரும்பாதீங்க. வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடங்க. நீங்களே வசனத்தை தியானிங்க. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஆண்டவர் குறித்து தெளிவாக விளக்கம் சொல்கிறதுக்கு அநேக பேர் கள்ள போதனைகளோடு உள்ளே வராங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்து பாவத்தை குறித்து தான் அதிகமாக பேசுகிறாரு. பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது. அவருடைய பிரசங்கமே அதுதான். பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புங்கள். யோவான் அதைத்தான் சொல்கிறாரு, பவுலும் அதைத்தான் சொல்கிறாரு, பேதுருவும் அதைத்தான் சொல்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ண அத்தனை பேரும் பாவத்தை மட்டும்தான் முக்கியத்துவம் பண்ணுறாங்க. பாவத்து குறித்தும் நீதி குறித்தும் தான் ஆண்டவருக்கு தேவை. வேறு உங்கள்கிட்டருந்து எதுவுமே தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? பரிசுத்தம் மட்டும்தான் ஆண்டவர் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறாரு. வேறு ஒன்றுமே தேவை கிடையாது அவர்கிட்ட உங்களுக்கு. அதனால் பாவத்தை குறித்து விளையாடாதீங்க. இந்த மாதம் முழுதும் நம்ம பாவம் செஞ்சுட்டு நற்கணப்பை எடுத்தால் ஆண்டவர் மன்னிச்சிருவார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போதும் மன்னிக்க மாட்டார். சில நேரங்களில் உங்களை சிட்சிப்பார். அந்த சிட்சியை உங்களால் தாங்க முடியாது. அநேக அடிகள் அடிக்கப்படுவீங்க. அந்த டைமில் சிட்சினால் மாட்டிட்டீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டம். அதனால் கவனமாக இருங்க. சிந்தனையில், பார்வையில், வாயின் வார்த்தையில், உதடு, நாவில், எண்ணங்களில், மாம்சிச்சைகளில் உங்களுக்கு தான் தெரியும். சில கள்ள தொடர்புகள் அதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து விடப்பட முடியாது. குடியில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடப்பட முடியாது. தம் அடிக்கிறீங்களா, அதுலேருந்து உங்களால் விடுபட முடியாது. பாவத்தில் இருக்கீங்களா, விடப்பட முடியாது. ஒரு டிவி சீரியல் பார்க்குறீங்களா, அடிமைத்தனத்தில் இருக்கீங்களா, அதுலேருந்து உங்களால் விடுபட முடியாது. ஒரு ஏதோ ஒரு இதில் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா, பிசாசோட வேலை என்னென்னா உங்களை ஏதோ ஒரு இதில் வந்து அடிக்ட் பண்ண வைக்கிறது தான் அவனோட வேலையை. அடிக்ட்டு ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை மேற்கொள்ளவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீ என் இடத்துல மனம் திரும்பி வா, நான் உன்னை முழுசாக நம்புகிறேன். ஒரு பாவத்தை மேற்கொள்வது ஒரு போதையோட லிமிட் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான். ஒரு இன்பம் இருக்கிறது இந்த உலகத்தில் கிடைக்கிறது எவ்வளோ நீங்கள் எல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் அந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் போயிடும் பாவத்தில் இருக்கிற சந்தோஷம். அந்த ஒரு சிகரெட் குடிக்கும்போது அந்த 1 நிமிஷம் நல்லாயிருக்கும், அதை குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது உங்கள் முழு சரீரத்தையும் கெடுத்துரும். சீரியல் பார்க்கும்போது உற்சாகமாக இருக்கும், அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே நீங்கள் வேதத்தை வாசிக்கணுன்னா ஆராய்ச்சோன்னா உங்களால் முடியாது. ஏன்னா பிசாசு உங்கள் மனக்கண்களை பூட்டி வச்சுருக்கான். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும்னா நீங்கள் முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். தனித்து இருக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்ப முடியும். பாவத்தை விட்டு மனம் திரும்பினா முக்கியமாக நீங்கள் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யணும்னா ஏதோ ஒரு ஊழியம் செய்யணும். உங்களால் ஆண்டவர் மத்தேயு 25:35 சாப்பாடு இல்லாததுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது ஒரு ஊழியம். தாகமாக இருக்கிற தண்ணீர் கொடுக்க சொன்னால் அது ஒரு ஊழியம். வஸ்திரமெல்லாம் இருக்குண்டா உங்கள்கிட்ட 2 வஸ்திரம் இருந்தால் அதில் ஒரு வஸ்திரத்தை கொடுக்க சொல்ல, அது ஒரு ஊழியம். வியாதியாக இருக்கவில்லை ஹாஸ்பிட்டல் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது ஒரு ஊழியம். அந்நினை சேர்த்து கொண்டீங்கன்னா அது ஒரு ஊழியம். இந்த மாதிரி நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஏழைகளுக்கு உதவுறது ஊழியம் இருக்குது.
இந்த மாதிரி ஏகப்பட்டமான விஷயம் ஊழியம் இருக்குது. ஒருத்தர் கஷ்டத்தை புரிஞ்சு நீங்கள் நடந்தீங்கன்னா அது ஒரு ஊழியம். இந்த மாதிரி ஆண்டவர் இதெல்லாம் இந்த ஊழியத்தெல்லாம் நீங்கள் செய்யும்போது தான் பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பொக்கிஷங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சேர்த்து வைங்கன்றார். இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா ஒரு லேண்டுக்கு ஒரு பத்திரம் தருவான். அது பத்திரம் ஒரு பேப்பர் தான், அவ்வளோதான். அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நகை எல்லாம் இந்த வீடு, காரு, பைக்கு எல்லாமே தொழில் எல்லாமே நாளைக்கு கல்வி முக்கியமாக. கல்வியில் தான் நம்ம பிள்ளைகளை அதிகமாக நம்ம ஈடுபடுத்துகிறோம். ஆண்டோட வசனத்தில் ஈடுபடுத்துறதில்ல. எல்லாமே நாளைக்கு மண்ணோடு மண்ணாக போகிறது. நீங்கள் என்ன தான் நீங்கள் கல்வி, நீங்கள் எத்தனை தான் நீங்கள் டிகிரி வாங்கி படித்தாலும் அன்றைக்கி போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்னொரு இடத்துல பிள்ளைகள் பாத்திரம் தான் கழுவ போகிறீங்க. அதனால் ஆண்டோட வசனத்தை அதிகமாக தியானிங்க. அவருக்கு முதலிடம் கொடுங்க. பாவத்தில் இன்றைக்கி நம்ம பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல போய் மன்னிப்பு கேட்டலாம் அப்படி ஒரு தவறான ஒரு கணக்கு வச்சுருந்தீங்கன்னா அது இன்றைக்கி விட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் முழு சரீரமும் உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்புடுங்க. ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருந்து நாளைக்கு நான் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாள் ஏமாந்துருவீங்க. ஒரு கதை ஒன்று சொல்கிறவங்களுக்கு கேளுங்க. ஒரு கொலைக்காரன் கொலை பண்ணிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறான். அதாவது ஜட்ஜி யார், அந்த பையனோட அப்பா தான் ஜட்ஜாக இருக்கார். அதனால் அவனை காப்பாற்றிடுறாரு. ஒரு நாள் அதாவது அந்த பையனோட அப்பா லாயராக இருக்கார். அவனை காப்பாற்றிடுறாரு அந்த கொலை பண்ணுற விஷயத்துலேருந்து. ஒரு நாள் அவங்க அப்பாவே நீதிபதியாக மாறி வர்றாரு. அதாவது அந்த நீதிபதியாக மாறி வரும்போது அவரால் பொய் சொல்ல முடியாது. அப்போ அவன் பையனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாரு. அதே மாதிரி ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார், எப்பொழுதும் இருக்கார், உண்மைதான். ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாய் வருவார். நீங்கள் ரகசிய வருகையில் கைவிடப்பட்டீங்கன்னா அவர் நியாயாதிபதியாக தான், நீதிபதியாக தான் அவர் வருவார். அந்த அன்னைக்கு நீங்கள் செஞ்ச பாவங்கள் அக்கறங்களுக்கும் அவர் என்ன பண்ண முடியாது, பரிந்து பேச முடியாது. ஏன்னா அவரே நீதிபதியாக வரப்போகிறார். அப்போ அவருக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களுக்காக பரிந்து பேச முடியாது. இப்போ பரிந்து பேசுகிற இடத்துல ஏசப்பா நமக்காக இருக்கார். அதனால் பாவத்துட்டு மனம் திரும்புங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். நீங்கள் என்னென்ன பாவத்தில் இருக்கீங்க அத்தனையும் உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் பக்கத்தில் இருக்காங்க தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கலாம். அப்படின்னு தவறான கணக்கு போட்டிங்க. மனுஷ கணக்கு எப்போவுமே தப்பாக தான் இருக்கும். தெய்வ கணக்கு தான் எப்போவுமே சரியாக தான் இருக்கும். வாழ்க்கையில் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேணால் இழந்துடலாம், ஏமாந்துடலாம். அது திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். ரட்சிப்பும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஆனால் ஒரு வருகையில் கைவிடப்பட்டுட்டிங்கன்னா அது ஒன்ஸ் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. உங்கள் வருகையில் நீங்கள் கைவிடப்படாதபடி அனுதினமும் சுத்திகரிக்கணும். என்னென்னா பிசாசு உங்களை மேலே சேத்துல அப்பிட்டு போனால் அதை நீங்கள் கழுவணும். அவ்வளோதான். பிசாசு ஏசப்பாக்கே இந்த சிந்தனையில் மேலேருந்து குதி அப்படின்னு சொல்லி அநேக விஷயங்களை ஏசப்பாவை துன்பப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் அதை மேற்கொண்டு அப்படி அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்க சொல்கிறாரு டெய்லியும் காலையில் மற்றபடி நீ பாவ செஞ்சுட்டு சுத்திகரின்னு ஒரு இடத்துலையும் அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் என்றைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்களோ, அன்றைக்கி நீங்கள் முழு மனதோடு பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சிட்டீங்க. ஆண்டவரோடு கூட நீங்கள் எழுஞ்சிட்டீங்க. இயேசு உங்களுக்கு இருந்தால் உங்களால் பாவம் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. அதனால் நீங்கள் அப்படி பாவம் செய்கிறீங்க அதை மீறி அப்படின்னா உங்களோட ரட்சிப்பில் ஏதோ கோளாறு இருக்குது. உங்களுடைய ஞானஸ்நானத்தில் ஏதோ தவறு இருக்குது. அதை இன்றைக்கே சரி பண்ணுங்கள். இப்போ சரி பண்ணி இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருங்க, தப்பிச்சிடலாம். அதே மாதிரி உங்கள் பாவத்தின் மித்தமாக அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இழந்து போயிருப்பீங்க. என்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பு ஒப்பு கொடுக்குறீங்களோ அது இப்போவே அது உங்களுக்கு ஒரு மகிமையின் சரீரமாக மாற கர்த்தர் உதவி செய்வார்.
ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வீடியோ பார்த்துருக்க அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க.